அரபு கண்ட்ரீஸ் நாங்கள் எப்பயுமே டிஃபெண்ட் பண்ணி கொண்டிருக்க மாட்டோம் என்கிற ஒரு நிலையை எடுத்திருக்கிறாங்க. அதற்காக அவங்க ஈரானோட பெரிய அளவில் சண்டை பிடிக்க முடியுமா என்கிற கேள்விகளும் இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் இத்தனை 2 வருஷமாக காசாவை தாக்கும் போது காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக வாய் திறக்காதவர்கள், இஸ்ரேலுக்கு எதிராக சண்டையில் களமிறங்காதவங்க, இவ்வளவு பெரிய யுத்தத்தில் இதுவரைக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்கி கொண்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவது குற்றம், நீங்கள் தாக்குதலை நிறுத்தணும் என்று சொல்லி அந்த தாக்குதலை கண்டிக்காதவர்கள், இஸ்ரேலை கண்டிக்காதவர்கள் இப்பொழுது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேலிய அமெரிக்க யுத்தம் என்பது உச்சகட்டமான ஒரு வாராக மாறியிருக்கிறது. உலகம் முழுவதுமே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய அளவுக்கு எண்ணெய் ஏற்றுமதியில் மிகப்பெரியதொரு தடங்களாக இந்த யுத்தம் மாறியிருக்கு. இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் அமெரிக்கா தன்னுடைய வெற்றியை அறிவித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நினைச்ச நேரமெல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அந்த கப்பை தூக்கிட்டோம்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறாரே தவிர உண்மையாகவே அவர்களால் இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் வெல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஈரானுடைய பல முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் ஈரானுடைய ஆட்சி பீடம் என்பதும் ஈரானுடைய அரசியல் கட்டமைப்பையும் அவர்களால் கீழே வீழ்த்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நிலையில தான் இன்னும் அந்த யுத்தம் தொடர்ந்து வருகிறது. இதற்கிடையில் அமெரிக்காவுக்கு இதுவரைக்கும் இந்த யுத்தத்திலே 11 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகி இருக்கிறது என்றும் கிட்டத்தட்ட 200 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதிலே செலவு ஏற்படக்கூடும் என்றும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இந்த செலவுகள் எல்லாமே அமெரிக்கா வாங்குகிற அடியும் அமெரிக்கா ஈரானுக்கு கூடிய அடிகளில் வரக்கூடிய செலவுகள் மாத்திரம்தான். இதை தாண்டி இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு எவ்வளவு செலவு வரப்போகிறது என்பதை ஒருபுறம் வச்சுட்டீங்கன்னாலும் ஜிசிசி கண்ட்ரிஸ் இருக்கிறாங்களா இல்லையா, சவுதி, குவைத், பஹ்ரைன், துபாய், இந்த மாதிரியான நாடுகள் எல்லாவற்றிலும் தற்போது நடத்தப்படுகிற தாக்குதல்கள், அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளால் வரக்கூடிய செலவுகள் பல ஆயிரம் பில்லியன்களை தாண்டும் என்கிற எச்சரிக்கைகளும் விடுக்கப்படுகிறது. எது எப்படி போனாலும் அரபு நாடுகளுடைய எண்ணெய் ஏற்றுமதி முற்றுமுழுதாக தடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வருமானம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. ஒரு அமைதியான பகுதி மத்திய கிழக்கு, துபாய்னா எத்தனை பேர்னாலும் போய் பிசினஸ் பண்ணலாம், எவ்வளவு நாளும் இன்வெஸ்ட் பண்ணலாம், சவுதி அரேபியாவில் எவ்வளவு முதலீடும் பண்ணலாம், ரொம்ப அமைதியான ஒரு பகுதியாக மிடில் ஈஸ்ட் இருக்கிறது என்கிற பிம்பமே உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக எங்களுக்கு என்ன நடந்தாலும் அமெரிக்கா காப்பான் என்று சொல்லி இருந்த அரபு நாடுகளுக்கு இப்பொழுது அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாத ஒரு கையறு நிலைக்கு அவங்க போயிருக்கிறாங்க என்கிற சூழல்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல இதுவரைக்கும் ஈரான், ஜிசிசி நாடுகள் இருக்கக்கூடிய சவுதி உள்ளிட்ட நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அவர்களுடைய தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இந்த தாக்குதல்களை தடுக்கிற, எங்க நாட்டின் மேல வரக்கூடிய தாக்குதல்களை தடுக்கிற வேலையை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஈரானோட சண்டைக்கு போகல, ஈரானுக்கும் எங்களுக்கும் சண்டை கிடையாது என்று சொல்லி ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் ஜிசிசி கண்ட்ரிஸ் எல்லாமே இருந்து வந்த காட்சிகளை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் நேற்று புதன்கிழமைக்கு பிறகு அவர்கள் புதன்கிழமை இரவு நடத்திய கூட்டம் அதிகாலை வரைக்கும் அந்த நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸால் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ரியாக்ஷனுங்கிறது சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஜிசிசி நாடுகள் இருக்கக்கூடிய பல நாடுகள் இஸ்லாம் நாடுகளாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது செய்தது அவற்றை பின்பற்ற வேண்டும் என்கிற தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள். இதே நேரத்தில் ஈரானை பொறுத்தவரையில், ஈரானுடைய ப்ராக்சிஸை பொறுத்தவரையில் பெரும்பாலும் அவங்க ஷியா சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த 2 பிளவுகள் என்பது இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் ரீதியாக மேற்கு நாடுகளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான பிளவு. ஏன்னா இதை வச்சு தான் ஈராக்குக்குள்ள பிளவை உண்டாக்கினா, மற்ற நாடுகளில் பிளவை உண்டாக்குவான். ஷியா சன்னி என்கிற இந்த பிரிவை வைத்துக்கொண்டு நிறைய அரசியல் ஆட்டங்களை எல்லாம் வெஸ்ட் நாடுகள் நடத்தி கொண்டிருந்த நிலையில் இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் அந்த ஆட்டத்தை அவங்களால ஆட முடியாமல் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் அந்த நிலை தோற்றுவிக்கப்பட்டு விடுமோ என்கிற ஒரு அச்சம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா அரபு கண்ட்ரீஸ் நாங்கள் எப்பயுமே டிஃபெண்ட் பண்ணி கொண்டிருக்க மாட்டோம் என்கிற ஒரு நிலையை எடுத்திருக்கிறாங்க. அதற்காக அவங்க ஈரானோட பெரிய அளவில் சண்டை பிடிக்க முடியுமா என்கிற கேள்விகளும் இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் இத்தனை 2 வருஷமாக காசாவை தாக்கும் போது காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக வாய் திறக்காதவர்கள், இஸ்ரேலுக்கு எதிராக சண்டையில் களமிறங்காதவங்க, இவ்வளவு
இவ்வளவு பெரிய யுத்தத்தில் இதுவரைக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்கி கொண்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவது குற்றம், நீங்க தாக்குதலை நிறுத்தணும் என்று சொல்லி அந்த தாக்குதலை கண்டிக்காதவர்கள், இஸ்ரேலை கண்டிக்காதவர்கள், இப்பொழுது நீங்க எங்க நாடுகள் இருக்கக்கூடிய தளங்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அவங்க நாட்டில் இருக்கிற அமெரிக்காவுடைய தளங்கள் மீது தான் தாக்குதல் நடத்தப்படுகிறது தவிர அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை. அப்படி இருந்தாலும் எங்க மேல நீங்க தாக்குதல் நடத்துறீங்க என்று சொல்லி கொதிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய மனோநிலை என்னவாகும் என்கிற கேள்விகள் எழுகிற அதே நேரம் இந்த இரண்டு தரப்பாருக்கும் இடையில் இந்த சண்டை திசை திரும்பமாக இருந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஓரமாகிட்டு நீங்களே அடிச்சுக்கிறீங்க, ஷியா சன்னி சண்டை பிடிச்சுக்கிறீங்க என்கிற லெவல்ல இது ஒரு குழப்பத்திலேயே விட்டுட்டு போயிருவாங்க என்கிறதும் வெளிப்படையாக தெரியக்கூடிய நிகழ்வுகள். இப்படியான சூழலில் தான் நேற்றைய தினம் உலகத்திலேயே மிகப்பெரிய எரிவாயு வயலாக இருக்கக்கூடிய ஈரானுடைய தெற்கு பகுதிகளில் இருந்த எரிவாயு வயல் மேல ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடந்தது. அந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு தகவல் தெரியலை என்று சொல்லி தற்போது அந்த கண்ணாமூச்சி விளையாட்டை அமெரிக்கா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியாமலே அடிச்சிட்டாங்க, இவங்களுக்கு தெரியாம எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்க, அதனால எங்களுக்கு இது தெரியலைன்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அந்த எரிவாயு வயல் மேல தாக்குதல் நடத்தியதுல அந்த எல்லையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் கத்தர் இருக்கும், மறுபக்கம் ஈரான் இருப்பாங்க. இந்த ரெண்டு நாடுகளுமே பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பகுதியாகத்தான் அந்த எரிவாயு வயல் இருக்கும். ரெண்டு நாடுகளுமே ஒரே இடத்துல இருந்து தான் எரிவாயுவை எடுத்துக்கிடுவாங்க, எல்என்ஜி எடுப்பாங்க. ஆனால் இரண்டு நாடுகளுக்குரிய பங்குகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் தான் அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நேற்று கத்தரும் கண்டித்திருந்தது. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்யறதுனால ஈரான் மேல அட்டாக்குங்கிற விதமாக இல்லாட்டியும் அந்த இடத்தின் மேல நடத்திய தாக்குதலை கண்டிச்சிருந்தாங்க. இப்படியான ஒரு சூழலில் தான் எங்களுடைய இந்த எரிவாயு வயல் மேல தாக்குதல் நடத்தியதற்காக நாங்கள் அமெரிக்காவினுடைய அலைன்ஸில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தொழில்துறையாக இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் மேல தாக்குதல் நடத்துவோம்னு சவுதி அரேபியா, அதே போன்று துபாய், அதே போன்று கத்தர் ஆகிய நாடுகளில் இருந்த அமெரிக்காவோடு நெருக்கம் காட்டுகிற அமெரிக்காவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள், அதே போன்று பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையங்கள் மேல நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்திருந்தது ஈரான். அதே அடிப்படையில் அவர்கள் தாக்குதலை பலமாக நடத்தி இருக்கிறார்கள். ரியாத் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அவங்க சொன்ன மாதிரியே ஏவுகணை அட்டாக்ல பல சேதங்களும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் தெற்கு ஈராக்ல கடற்படை தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். தெற்கு ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கடற்படை தளம் மீது குவைத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய உம்முல் கஸ்ர் என்கிற கடற்படை தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இங்க என்ன கவனிக்கணும் கேட்டா, நம்ம நாடுகளுக்கெல்லாம் இந்த கண்ட்ரீஸ்ல நடக்கிற ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வார் காரணமாக பெட்ரோல் கிரைசிஸ் தான் நமக்கு ஏற்படுகிறது. நமக்கு பெட்ரோல் இல்லாம கியூல நிக்கிறோம், கியூஆர் கோட் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கு பிறகு எக்கானமிக் கிரைசிஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஜிசிசி கண்ட்ரீஸை பொறுத்தவரை அவங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கிரைசிஸ் என்னன்னு கேட்டால் குடிதன். ஏன்னா ஈரானுடைய உள்நாட்டுக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையம், கடல் நீரை நன்னீராக்குற சுத்திகரிப்பு நிலையம், 30 கிராமங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய நிலையத்தின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதோட ஈரான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அரபு கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் மேல, தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அந்த அடிப்படையில் குவைத்தில் இந்த தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் அரபு நாடுகளில் சில நாடுகளில் பெட்ரோலை விட தண்ணீர் தான் விலை அதிகம். ஏன்னா அங்கே தண்ணீர் தான் ரொம்ப முக்கியமானது. இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அரபு நாடுகள் தண்ணீர் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்பதையும் கவனிக்கிறார். அதே நேரம் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் உள்ளே நுழைவதற்கு தாய்பே நகரத்திலிருந்து பைதர் அல் ஃபுகானி நகரத்து மேலே உள்ள நுழைகிறதுக்கு ட்ரை பண்ண நேரத்தில் அவங்க மேலே நாங்கள் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறோம் என்று அறிவிக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படைப்பிரிவினர் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் 6 இஸ்ரேலிய மெர்காவா டேங்குகளையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அல் ஜசீரா இதை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி நேற்றைய தினம் ஈரான் நடத்திய தாக்குதல்களில் கத்தரில் இருக்கக்கூடிய ராஸ் லஃபான் பெட்ரோலிய வளாகம் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. கடுமையான சேதம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கத்தருக்கு அருகாமையில் இருந்த ஒரு கப்பல் மேலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த ராஸ் லஃபான் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலிய ஏற்றுமதி இறக்குமதி கப்பலாக இருக்கிறது. அதன் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க அந்த கப்பல் பற்றி எரிகிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கடல் பரப்பிலிருந்து 11 கடல் மைல் தொலைவில், சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கப்பல் மேலேயும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படியான செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு ஒரு முக்கியமான கூட்டத்தை ஜிசிசி நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இணைந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் இந்த தாக்குதல்களை ஈரான் நடத்தியது. அந்த கூட்டமே ஈரானை கண்டிக்கிறதுக்கான கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் இந்த தாக்குதல்களையே நடத்தி கொண்டிருந்தது ஈரான். இந்த கூட்டத்திற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் ஊடகங்களுக்கு பேசுகிற
இருக்கிற நேரத்தில் ஈரான் தன்னுடைய போங்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் அவங்களுக்கு எதிராக மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா எங்களுக்கு மத்தியில் அரசியல் தெரிவு மட்டுமில்லை, அரசியல் சாராத விவகாரங்களும் பரிசீலனையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்தா. நாங்கள் ராஜதந்திர ரீதியில் மட்டும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம், இராணுவ ரீதியாகவும் முடிவெடுக்க வேண்டி வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் ஈரானோட ஒரு நேரடி யுத்தத்திற்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை அவருடைய தெளிவான, நாங்கள் யுத்தம் பண்ணுவோங்கிற வாசகத்தில் சொல்லாமல் அரசியல் ராஜதந்திரம் அற்ற அடுத்த வழியை தேர்வு செய்வோம். ரெண்டு வழி தான் இருக்கும், ஒன்று அரசியல் ராஜதந்திரம், இல்லை என்று சொன்னால் இராணுவ வழியை தேர்வு செய்வோம் என்பதை நேற்று சொன்னது மட்டுமல்லாமல் எங்கள் மேலே இந்த யுத்தத்தை அவங்க திணிக்க வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் யார் மேலேயும் இந்த யுத்தத்தை திணிக்கலை. ஈரான் அட்டாக்குக்கு உள்ளாகுது, ஈரான் அமெரிக்காவுக்கு போய் அட்டாக் பண்ண முடியாது, அமெரிக்காவுடைய தளங்கள் மேலே தான் அட்டாக் பண்ண முடியும், அந்த அடிப்படையில் தான் அட்டாக் பண்ணுறாங்கிறது ஈரானுடைய வாதமாக இருக்கிறது. இப்படி ரெண்டு தரப்பு வாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த கண்டனத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் இதுவரைக்கும் தற்காப்பு வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நாங்களே உங்களை அரசியலை தாண்டிய முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் சொன்ன காட்சியை பார்க்குறோம். இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கில்ட்டியே என்னன்னு கேட்டால், இதுவரைக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்குவது பிழை, நீங்கள் யுத்தத்தை நிறுத்தணும்னு பகிரங்கமாக அவங்க கண்டிக்கலை. இந்த மாதிரி ஏன் தாக்குதல் நடத்துறீங்க, பொதுமக்களை ஏன் கொள்றீங்கிற மாதிரியான கண்டனங்களை வெளியிடாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நாங்கள் உங்களுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க. எதற்காக இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு என்கிற கேள்விகள் இருக்கிறது. இதே இராணுவ நிலைப்பாட்டை ஏன் காசா விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்கலை அப்படிங்கிற கேள்வி வரும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரில ஈரான்காரன் அவன் பெரிய எல்லா நாடுகளையும் ஒரு பெரிய பறந்துபட்ட பாரசீகத்தை உருவாக்குவது தான் அவனுடைய திட்டம் அப்படிங்கிறாங்க. சரி, அது அவனுடைய திட்டம் என்று வச்சுக்கிடுவோம், அது அந்த திட்டம் அவன்கிட்ட இல்லைன்றலாம் நம்ம மறுக்கலாம், கண்டிப்பாக அவன் திட்டம் இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த பகுதியில் அவன் இதுவரைக்கும் கைப்பற்றிருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை கைப்பற்றி தான் நாட்டையே உருவாக்கியிருக்கு. இன்னும் பாலஸ்தீனத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தில் 40 காசாவில் 49% நிலப்பரப்பு அவங்க கையில் தான் இருக்குது இந்த யுத்தத்துக்கு பிறகு. அதை தாண்டி வெஸ்ட் பேங்க்ல ஒரே தாக்குதல் நடத்துறாங்க. வெஸ்ட் பேங்க்ல பல சட்டங்களை போட்டிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகைக்கான தடை நீடித்து கொண்டிருக்கிறது. இப்படியான அழிவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் சவுதி அரேபியாவுடைய ரியாது வரைக்கும் கைப்பற்றுவதுதான், கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்குவதுதான் எங்களுடைய திட்டம் என்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அது இஸ்ரேலுடைய திட்டம் கூட. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் லெபனானில் கைப்பற்றிருக்க பகுதிகளெல்லாம் கிரேட்டர் இஸ்ரேலுடைய பகுதிகளாக அறிவிக்கப்படுறோம், அதாவது இஸ்ரேலாக அறிவிக்கப்படுறோங்கிறாங்க. சிரியாவில் கைப்பற்றிருக்கிற பகுதிகளை இஸ்ரேலாக அறிவிக்கப்படுறோங்கிறாங்க. இந்த இடத்துல அரபு நாடுகளை கைப்பற்றி கொண்டு வருவது யார்? இஸ்ரேல்காரன் கைப்பற்றிக்கிட்டு வரான். கைப்பற்றிக்கிட்டு வர்றவனோட சண்டைக்கு போறதுக்கு யாரும் தயார் இல்லை. தன்னை அடிக்க வந்தவனுக்கு எதிராக சண்டை பிடிக்கிறவனுக்கு நாங்கள் ராணுவ நடவடிக்கை எடுப்போம்ங்கிறாங்க. இது எந்த ஊர் நியாயம் என்கிற கேள்விகளும் எழக்கூடிய சூழலில் தான் சவுதி அரேபியாவுடைய இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து உடனடியாக கத்தார் செயல்பட ஆரம்பித்தது. கத்தார் தன்னுடைய நாட்டின் மீது இந்த எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்ட செய்திகளுக்கு பிறகு உடனடியாக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு கடுமையான தாக்குதல் தொடர்பான கண்டனத்தை வெளியிட்டதோட இங்கே இருக்கக்கூடிய ஈரானை சேர்ந்தவர்கள், ஈரான் எங்கள் நாட்டை ஒரு படுகொலியை நோக்கி இழுத்துக்கிட்டு போகுது, எனவே உடனடியாக கத்தாருக்குள் இருக்கக்கூடிய ஈரானுடைய இராணுவ தூதர், அதே போன்று பாதுகாப்பு தூதர் உள்ளிட்ட இராணுவம் சார்ந்த அத்தனை பேருமே கத்தாரை விட்டு வெளியேற வேண்டும். வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள கத்தாரில் இருந்து ஈரானியர்கள் வெளியே போயிடும், அஃபீஷியல்ஸ் போயிடணும், சாதாரண ஈரானாக்கள் கிடையாது, அஃபீஷியல்ஸ் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாகவே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த யுத்தத்தை ஈரான் நிறுத்தணும், அதாவது ஜிசிசி கண்ட்ரிஸ் மீதான தாக்குதல்களை நிறுத்தணும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 12 நாடுகள் ஈரானை வலியுறுத்தி இருக்கிறார். எங்கள் நாடுகள் மேலே நடத்துகிற தாக்குதலை நிறுத்துங்க என்று சொல்லி இதில் சொல்கிறாங்க. அமெரிக்கா மேலே நடத்துகிற தாக்குதலை நிறுத்துங்கன்னெல்லாம் சொல்லலை. எங்கள் நாடுகள் மீதான தாக்குதலை நிறுத்துங்கனாலே அமெரிக்காவுடைய போர்ட்டுகளுக்கு அடிக்காதீங்கன்னு தான் அர்த்தம். தெளிவாக விளங்கிருங்க. தெளிவாக தானே சொல்கிறாங்க. நாடு மேலே தாக்குதல் நடத்த வேணாம்னு அவன் சொல்லுவான் தானே சொல்லி சில பேர் விளக்கம் சொல்லுவாங்க. அவங்க நாடு மேலே தாக்குதல் நடத்த வேணாம்னா அவங்க நாட்டுக்குள்ளே தாக்குதல் நடத்தவே இல்லை. அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது அமெரிக்காவுடைய பெட்ரோல் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு நடத்தப்படுது, அமெரிக்காவுடைய தளங்கள் நடத்தப்படுகிறது. இவங்களோட அறிவிப்பிலிருந்து என்ன அர்த்தம்னு கேட்டால், அமெரிக்கா மேலே அடிக்காதங்கிறத சொல்கிறாங்க. அமெரிக்கா மேலே அடிக்காதுன்னா அமெரிக்கா மேலே அடிக்காதுன்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தளங்கள் மேலே அடிக்காதீங்கன்னா அந்த தளங்கள் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தமே இல்லை. அந்த தளங்கள் அமெரிக்காவுக்கு சொந்தம். எனவே அமெரிக்காவுடைய நிலைகள் மேலே தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அதை தங்கள் மீது
நடத்தப்படுகிற தாக்குதலாக இவர்கள் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலை கண்டிக்கவில்லை, அமெரிக்காவை கண்டிக்கவில்லை. இந்த யுத்தத்தை நிறுத்த முடியலை இவங்களால. பேசி யுத்தத்தை நிறுத்துங்கன்னு ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த முடிவுக்கு வராமல் இந்த வேலைகளை செய்கிறாங்கிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். கத்தர், அசர்பைஜான், பஹ்ரைன், எகிப்து, ஜோர்டான், குவைட், லெபனான், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, சிரியா, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் இந்த கண்டனத்தை உடனடியாக இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு கண்டனத்தை விடுத்திருக்கிறது மட்டுமல்லாமல் ஹொர்முஸை திறக்கணும், பாபல் மந்தபை மூடிடக்கூடாது, அந்த யமனுடைய எல்லையில் ரெட் சீயை மூடிடக்கூடாது, அதே மாதிரி ஹொர்முஸையும் தொடங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்திருக்கிறார். ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் கண்டிக்கப்படவில்லை, ஆனால் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் கண்டிக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த கண்டனமே ஒன்றுக்கு உதவாது, சுருக்கி குப்பலை போட வேண்டிய கண்டனம் இது. இவன் கணக்கெடுக்க போறதும் கிடையாது. ஆனால் லெபனான் மீதான தாக்குதலை கண்டிக்கக்கூடியவர்கள் ஏன் ஈரான் கண்டனத்தை வெளியிடவில்லை? எனக்கு இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்ன, இந்த சோஷியல் மீடியாவில் சில பேர் நாக்கில் பல்லப்படாமல் பேசுகிற பேச்சுக்கள் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஈரானியர்கள் ஷியாக்காரனாக இருக்கட்டும், யாராக அவங்க மனிதர்கள் இல்லையா? இன்னைக்கு ரஷ்யா உக்ரைனில் பெரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. உக்ரைனிய மக்கள் கொல்லப்படுவதை நாம் ரசிக்க முடியுமா? ரஷ்யா நடத்துது. ரஷ்யா கொஞ்சம் ஃபேவரான நாடு, காசாவுக்கு ஆதரவாக நாடு, ஈரானுக்கு ஆதரவாக நிற்கிற நாடு. அதனால் உக்ரைனில் கொல்லப்படுறவன் கொல்லப்படட்டும் என்கிற நிலையை நம்ம எடுக்க முடியுமா? அதே மாதிரி சோமாலியாவில் சாகிறவன் சாகட்டும் என்கிற நிலை எடுக்க முடியுமா? யார் செத்தாலும் அது உயிருங்கிற நிலையை எடுக்கக்கூடாது. நன்றாக புரிந்து கொள். ஒரு உயிர் அது மதம், குலம் இதெல்லாம் அதில் பார்க்க முடியாதுல்ல, பார்க்கவும் கூடாது. அதை பார்ப்பவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும்? ஒரு உயிரை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் ஆவான், ஒரு உயிரை கொன்றவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவன் ஆவான் என்று உயிரை வைத்துத்தான் இந்த விவகாரத்தை குர்ஆனே பேசுகிறது. எனவே ஒரு உயிரை கொள்வதை தடுக்க வேண்டும். அது லெபனானில் கொல்லப்பட்டாலும் கொலைதான், காசாவில் கொல்லப்பட்டாலும் கொலைதான், ஈரானில் கொல்லப்பட்டாலும் கொலைதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல்கள் தொடர்பான கண்டனம் இருக்கிறது. ஆனால் ஈரானுக்குள்ள 1400 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 200 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்குது. அந்த கண்டனங்கள், குழந்தைகள் கொல்லப்பட்ட நேரத்தில் கண்டனம், குழந்தைகளை கொண்டது கண்டனம் என்று வந்தது. ஆனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதே கண்டனத்துக்குரியது என்கிற செய்திகளை சொல்லலை. இது அரசியல், பூகோள அரசியலில் அமெரிக்கா பக்கம் நின்று கொண்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவை உண்டாக்க போகிறது இன் ஃபியூச்சரில் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோம், அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். எந்த அப்பாவிகளும் எந்த இடத்திலும் கொல்லப்படக்கூடாது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இறுதி கட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் அடுத்ததாக புனிதமிக்க ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகை நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கொழும்பு கொம்பனி தெரு மெலே கிரிக்கெட் கிளப்ல பெருநாள் திடல் தொழுகை நடைபெற இருக்கிறது. புனிதமிக்க இந்த பெருநாள் திடல் தொழுகையில் அனைவரும் ஆண்கள் பெண்கள் குடும்பத்தோடு பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க மஸ்ஜிது நபவி தன்னுடைய கரத்தால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருந்தும் பெருநாள் திடல் தொழுகையை திடலில் தான் நடத்தினார்கள். எனவே இது திடலில் நடத்தப்பட வேண்டிய சுன்னத்தான ஒரு தொழுகை. ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் பங்கெடுக்க வேண்டிய ஒரு தொழுகையாக இருக்கிறது. கொழும்பு கம்பெனி தெரு, அதாவது கொலம்போ டு கம்பெனி தெரு, ஸ்லேவ் ஐலண்டில் இருக்கக்கூடிய கோர்ட்ஸ், கோவில் ஒன்று இருக்குது, கோவிலை ஒட்டி கோர்ட்ஸ் இருக்கும், நீதிமன்றம் இருக்குது. அந்த நீதிமன்றத்தோடு இருக்கக்கூடிய ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் மெலே கிரிக்கெட் கிளப் இருக்கிறது. நீதிமன்ற வளாகத்தை ஒட்டி அந்த ரோட்டில் தாராளமாக காலை நேரத்தில் வேண்டிய அளவுக்கு பார்க்கிங் வசதிகள் எல்லாம் இருக்கிறது. எனவே பெருநாள் தினத்தில் சரியாக 7 மணிக்கு தொழுகை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நான் உரையாற்ற இருக்கிறேன். அதிலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் நேர காலத்தோடு வீடுகளிலேயே ஒது செய்துவிட்டு இந்த பெருநாள் திடல் தொழுகையில் பங்கெடுக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.